உங்கள் மத்தியில் தொலைந்து போன ஆடுகள் இருக்கலாம். கர்த்தர் மீட்பார், சோர்ந்து பாருங்கள். தாவீது சொல்கிறான் திரும்ப திரும்ப, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை அமர்ந்த தண்ணீரை வழி நடத்துகிறார், நீதியின் பாதை நடத்துகிறார் என்றெல்லாம் சங்கீதம் 23 அவன் சொல்கிறான். அதே போல சங்கீதம் 100 சொல்கிறார். ஆம், அவரே நம்முடைய மேய்ப்பர், இஸ்ரவேல் அவருடைய ஜனங்களின் ஆடுகள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இன்றைக்கு அவர் உலகத்தை பார்க்கும்போது கண்ணீர் வடிக்கிறார். மனுக்குலத்தை அவர் ஆடுகளைப் போல நினைக்கிறார். அவரோ நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10:12 படி நம்மை நல்ல வழியில் நடத்தி நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை பார்த்து என்ன சொல்கிறார்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று கூறுகிறார். மத்தேயு 9:36 மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், சிதறண்டு போன ஆடுகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அங்கே நாம் பார்க்கிறோம், மெய்ப்பன் சரியாக இல்லாதபடினால் ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டன, நசல் கொண்டதாக இருந்தது, வியாதி கொண்டதாக இருந்தது, ஊனமுற்றதாக இருந்தது, காட்டு மிருகங்கள் அதை பீறி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீது அரசனோ அங்கே சொல்கிறார் 1 சாமுவேல் 17:35 33 நான் ஆடுகளை காத்து கொண்டேன் என்று சொல்கிறான். சிங்கத்தின்றும் கரடி என்றும் ஆடுகளை நான் காத்து கொண்டேன் சொல்கிறான். அதே போல் யாக்கோவும் சொல்கிறான். அவன் தெளிவாக சொல்கிறான். ஆதியாகமம் 32:39-41 என் ஆடுகளுக்காக இரவும் வெயிலும் குளிரும் நான் விழித்திருந்ததை காத்து கொண்டேன், மிருகணிந்து காத்து கொண்டேன். அது ஏதாவது நசல் கொண்டால் அதை 2த்தையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தேன்னு சொல்லி தன் மாமன் லாபானிடத்தில் சொல்கிறான். நல்ல மேய்ப்பர்கள் எப்பொழுதும் ஆடுகளுக்கு முன்னாக செல்கிறார். நல்ல மேய்ப்பர்கள் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அதே போல் அவளை முன்னே செல்லும்போது ஒரு குரலை கொடுப்பார்கள். அந்த குரலை கேட்டு அந்த ஆடுகள் மெய்ப்பனுக்கு பின்னாடி செல்லும். செம்மறி ஆடுகள் தலைமை ஆடு போன வழியில் போகும். ஆனால் வெள்ளாடுகளோ அங்கேயும் இங்கும் அலைந்து தெரியும். வெள்ளாடுகள் காணாமற் போது ஈஸி. எனவே தான் வெள்ளாடுடைய கழுத்தில் கயிறை கட்டி மணிய வைக்கிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். இன்றைக்கு அநேகர் சர்வ தேவனை நம்புவதில்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் உலகத்தில் 33% இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் யூடியூப்பில் அநேக மக்கள் மரண தருவாயில் இருக்கும்போது அவள் இருளுக்குள் செல்வதையும் பாதாளத்துக்குள் செல்வதையும் கண்டு கலங்கியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலர் காட்சியளித்து அவளை மீட்டுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவள் எந்த மார்க்கமாக இருந்தாலும் மரணத்திலிருந்து தப்பிக்கப்படும் போது இயேசுவே தேவன், அவரை மெய்யான ஒளி என்று சொல்லி சாட்சி போகிறார்கள். அவள் எந்த நம்பிக்கையுடையவளாக இருந்தாலும் முடிவில் அவர்கள் நித்திய ஜீவன் இயேசுவின் மூலமாக தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் இஷ்டம் போல அலைகிற ஆடுகளை தேடி தருகிறார். ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி நடந்து தெரிந்தோமே, அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தம்மையில் ஏற்றுக்கொண்டார். அவரவர் தம் தம் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமந்தார். ஆம், இயேசு கிறிஸ்து காணாமற் போன ஆடுகளுக்காக தம் ஜீவனே கொடுத்து அவளை மீட்டுக்கொண்டார். ஒரு சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன் ஆஃப் தி ஆர்மி, அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் பயங்கர ஒரு பெரிய பதவியில் இருந்தார். ஆனால் நாங்கள் பயத்தோடு கூட அவருடைய அலுவலகத்துக்கு சென்றோம். ஆனால் அவர் ஆட்டுக்குட்டியை போல மிக அமைதியாக சாந்தமாக பேசினார். அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, நான் ஒரு பயங்கரவாதி, நான் இஷ்டம் போல மக்களை சுடுவேன். இது நம் நாட்டில் நடந்ததில்லை, இன்னொரு நாட்டில் நாங்கள் ஊழியத்திற்காக சென்ற போது
இஷ்டம் போல் சுடுவேன், இஷ்டம் போல் வைப்பேன், இஷ்டம் போல் என்னுடைய இஷ்டத்திற்கு செய்வேன்னால் எங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அந்த கடைசி மோனாட்ச் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள், சட்டம் இயற்றியிருந்தார்கள், எங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். எங்களுடைய கொள்கையும் நம்பிக்கையும் பின்பற்றாத எவரையும் ஈவரக்கம் இல்லாமல் சுடுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு நாள் நான் மிகுந்த வேதனையோடு கூட நூற்றுக்கணக்கான மக்களை நான் சுட்டிருக்கிறேனே என்று சொல்லி படுக்கையில் திடீரென்று யோசித்தேன். அதுவரைக்கும் யோசிக்கவில்லை. கேப்டன் ஆஃப் தி ஆர்மி, ஐ ஹாவ் டு டூ தட், ஐ ப்ரொடெக்ட் மை கண்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று யோசித்தேன். ஆனால் ஒரு நாள் நான் தூங்கும்போது பயங்கரமான நெருப்பை கண்டேன். அந்த நெருப்பில் யாரோ ஒருவர் நான் பிடித்த கன்னை வைத்து என்னை குத்து 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 என்று குத்துவதை கண்டேன். பயங்கரமாய் நான் சத்தமிட்டேன், தூக்கத்திலே அலறினேன். என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் லைட்டை போட்டால் அது கூட எனக்கு தெரியவில்லை. அந்த பிசாசு பயங்கரமாக இருந்தான், 6 சரலோடு கூட இருந்தான். நான் எப்படி கொண்டு குவித்தேனோ அதற்கு 100 மடங்கு அதிகமாய் என்னை குத்தி குத்தி கொள்வதை நான் பார்த்தேன். பயங்கர சத்தமிட்டு அலறினேன். என்ன செய்ய தெரியாமல் இருந்தேன். விழித்தும் அந்த கனவு என்னை விட்டு விலகவே இல்லை. ஐயோ, இந்த பயங்கரமான முடிவுக்கு நான் செல்கிறேனே, இதற்கு வழி என்ன என்று தெரியாமல் இருந்தேனே. அவன் வாழ்ந்த இடத்துல பரிசுத்த வேதாம் கிடைப்பது மிக கஷ்டம். என்ன செய்வது? ஒரு நாள் தீர்மானம் பண்ணினார். மைல் கணக்காய் நடந்து மலைக்கு ஓடிவிட வேண்டும் அவர் நினைத்தார். அதன்படி ஒரு நாள் ராத்திரி தன் மனைவி பிள்ளையிடத்தில் எதுவும் சொல்லாமல் ஒரு மலைக்கு சென்றார். அந்த மலையின் குகையில் பசி பட்னியோடு கூட இந்த நெருப்பினின்று என்னை காப்பவர் யார் என்று சொன்னார். அவருக்கு இயேசு என்றால் தெரியாது, கேள்விப்படவில்லை. அப்பொழுது இயேசு அவர் காட்சியளித்து, மெய்ப்பினெல்லாம் ஆட்டை போல் தெரிந்தாய், கொலைகாரனாய் தெரிந்தாய், கண்டவர்களெல்லாம் சுட்டு கொண்டாய், என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் நீ கொடுமைப்படுத்தினாய், அதன் முடிவுதான் அது பாராளும் பிற்பாடு நித்திய நரகம் என்று சொன்ன உடனே அவர் மண்டியிட்டு மனம் திரும்பினார். காணாமற் போன ஆடு நல்ல மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டது. அவர் தமது காயங்களை அவனுக்கு காண்பித்தார், கரங்களிலும் காய்ந்த காயங்களை காண்பித்தார், ஈட்டினால் குத்தப்பட்ட காயத்தை காண்பித்தார். அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. தன்னையும் அறியாமல் இயேசுவின் பாதத்தில் விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொன்னார். ஆச்சரியம் பாருங்கள், நாங்கள் எங்கள் கூட்டத்தை நடத்த மிகவும் பயந்தோம். இவரே கேப்டனாக இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார். தேவனுடைய வல்லமையினால் மக்கள் விழும்போது பிடித்து கொண்டார், சுகமடைந்தவர்களை சாட்சி கொண்டு வந்தார். ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில் தொலைந்து போன ஆடுகள் இருக்கலாம். கர்த்தர் மீட்பார், சோர்ந்து பாருங்கள். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே, மெய்ப்பல்லாத ஆடுகளைப் போல தெரிகிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்தரணும். நீர் தான் எங்கள் நல்ல மெய்ப்பர். நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு மக்கள் இதை புரிந்து கொண்டு வாழச் செய்யும் நல்ல மேய்ப்பராகிய நீர் இந்த உலகத்தில் இன்னும் 80% மேலே உண்மை அறியாமல் இருக்கிறார்கள். அவளுக்கும் காட்சியளித்து மீட்டுக்கொள்ளும். உம்முடைய ராஜ்யத்தின் புத்தராய் மாற்றும். உமக்கீழே இருக்கிற நல்ல ஆடுகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.